வணக்கம், வெல்கம் டு லோகாதேவி முத்துச்சாமி சேனல். வாட்சிங் மீ வீடியோஸ், சப்போர்ட் மீ, தேங்க்யூ. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் குழம்பு வைக்க தேவையான பொருட்களை எடுத்துக்குமா. காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க, இதான் சுத்தம் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சு தேவையான அளவு போட்டுக்கலாம். தக்காளி பழம் 2, பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா, கொஞ்சம் தேங்காய் துருவல், அதான் மசாலாவுக்கு. தாளிக்கிறதுக்கு கடைசியில் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதுக்குள்ளே இருக்குது, கட் பண்ணி போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டுன்னு அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுவோம். ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை ஆகட்டுன்னு தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்றாங்க. கட் பண்ணி போடுறதுக்கெல்லாம் கையாலேயே பிழிஞ்சு விட்றாங்க. அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டுன்னு பட்டை, சோம்பு, கசகசா, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டுன்னு தக்காளி நல்லா நசுக்கி விட்றாங்க. அப்போ தான் நல்லா வேகுன்னு மல்லித்தூளும் பொட்டுக்கடலையும் போட்டுறாங்க. அது நல்லா ஃப்ரை ஆன பிற்பாடு தேங்காய் துருவலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஃப்ரை பண்ணிடுறாங்க. எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இப்படி அரைச்ச சாந்து வரும். இதுதான் குழம்புக்கு தேவையான மசாலா. ஆட்டி எடுத்து வச்சுட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காயிட்டுன்னு கடுகு போட்டு நல்லா தாளித்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வரட்டுன்னு ஃப்ரை பண்ணிவிட்டு வணக்குன்னு வணக்குறாங்க எங்கள் அத்தை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க. தனியாக அரைச்சி போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணி வச்ச காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்து கட் பண்ணி உள்ள போடுறாங்க. நல்லா அதையும் ஃப்ரை பண்ணுறாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச சாந்தியும் போட்டு அதையும் 4 பெசறு ஏன்னா அதில் உப்பு காரம்லாம் இருக்குல்ல, அது நல்லா காலிஃப்ளவரில் மிக்ஸ் ஆயிடும். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மிக்ஸி சாரெலாம் கழுவி ஊற்றி அளவான தண்ணி வச்சு நல்லா 20 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்க விடுவாங்க. தேவையான அளவு கல்லுப்பு போடுறாங்க. மேக்ஸிமம் கல்லுப்பு போடுறது தான் நல்லா பெஸ்ட்டு, அது உடம்புக்கு நல்லதும் கூட. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கொதிக்க விடுறாங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு மணமான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. மண் சட்டியில் ஊற்றி வச்சுருக்கோம். சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததற்கு.